विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्सन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनिरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। कं ते काममागायानीत्येषः एव कामा गानस्यैष्टे य एवं विद्वान् सामगायति सामगायति। பலஸ்துதியாக 7வது கண்டத்தினுடைய கடைசி ரிக் பார்த்தோம். அனேனைவ சாக்ஷுஷேனைவ ஏச்ச ஏதஸ்மாத் ஆதௌ ஏதஸ்மாத் அர்வாச்சோ லோகாஹ தாஷ்ச ஆப்னோதி. இந்த சக்ஷு புருஷன் ஜீவாத்மாக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஜோதிஸ்வரூபமான அந்த புருஷன் அவன் வேற யாரும் இல்ல, ஹிரண்ய புருஷனாக இரண்மய புருஷனாக சூரியனுக்கு அந்தர்யாமியா இருக்கிற அதே வஸ்துதான் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஸ்வரூபம் தியானிக்கப்படும் பொழுது இந்த மனுஷலோகத்துக்கு அதீனமாக இருக்கக்கூடிய லோகங்கள், இங்க லோகங்கள்னா காமனங்கள், அதனால மனுஷ்ய காமாஸ்ச சாக்ஷுஷா பூத்வா இத்யர்த்தः. தஸ்மாத் ஏவம் வித் உத்காதா ப்ரூயாத். தான் இந்த லோகங்களை அடையறான். அது மட்டும் இல்லாமல் அவன் சாமவேதியானவன் ஒரு எஜமானனுக்கு யஜ்ஞம் பண்ணி வைக்கும் பொழுது, சாமகானம் பாடும் பொழுது எஜமானனுக்கு என்ன காமனங்கள் இருக்கோ அதையும் கானமாக பாடி பூர்த்தி பண்ணி வைக்கிறான். அதற்கான சாமர்த்தியம் இந்த உபாசகனுக்கு இருக்கு, வந்து விடுகிறது அப்படின்னு ஸ்ருதி பிளஸ் பண்ணுது. தஸ்மாதுஹவ ஏவம் வித் உத்காதா ப்ரூயாத் எஜமானம். அப்ப எஜமானன் கிட்ட சொல்லுவான், சொல்லலாம். என்ன சொல்லணும்? கம் இஷ்டம் தே தவ காமம் ஆகாயானி இதி. சொல்லுங்க, உங்களோட என்ன இஷ்டத்தை பூர்த்தி பண்ணணும், என்ன காமனம் பூர்த்தி ஆகணும், அதை நான் சங்கல்பிச்சு கானம் பண்றேன் அப்படின்னு எஜமானன் கிட்ட இந்த உத்காதாவானவன் கேட்பார் அப்படின்னு. எஜமானஹா, தமிழ் எஜமானன்னா முதலாளின்னு எடுத்துக்கிறோம். ஒண்ணுதான் முதல் போடுறவன்றதுனால எஜமானன் அப்படின்னு. எஜமானன்னா யஜ்ஞத்துல யாரு பிரதானமாக யாஜனம் திரவியங்களை யாரு சம்பாதிச்சு யாரை உத்தேசித்து நடக்கிறதோ அதுக்கு எஜமானஹான்னு பேரு. எஜ்ஜுங்கிறது யஜ்ஞத்துல வர்றதுதான். நம்ம எஜமான் எஜமான் அப்படின்னு ஜென்ரலா தமிழ்ல யூஸ் பண்றோம் அந்த வார்த்தையை. ஏஷஹா ஹி யஸ்மாத் உத்காதா காமா
காம அகானஸ்ய உத்கானேன காமம் சம்பாதயித்தும் இஷ்டே சமர்த்தः இத்யர்த்தः. அதனால உத்காதாவானவன் இப்படிப்பட்ட ஒரு உத்காதா, உபாசனா செய்கின்ற உத்காதாவானவன் இந்த உத்கானத்தினால காமனங்களை சம்பாதித்துக் கொடுப்பதற்கான சமர்த்தனாக இந்த உபாசகன் இருப்பான் என்று ஸ்ருதியினுடைய அனுகிரகம். கஹா அசௌ ஏவம் வித்வான் சாமகாயதி. யார் அப்படிப்பட்டவன்? யாருக்கு இது பலிக்கும்னா இப்படி இருக்கிற ஒரு வித்வான். எந்த வித்வான்? அந்தர்யாமி அக்ஷி புருஷனையும் இரண்மய புருஷனையும் ஒன்றாக பார்த்து உபாசிக்கக்கூடிய இந்த வித்வானானவன் சாமத்தை பாடும் பொழுது அதை பெற்றுக் கொடுக்கிறான். இது சப்தம கண்ட பாஷ்யம். 7வது கண்டம் முடிஞ்சுது. பிரீஃபா போன செஷன்ல பார்த்தோம், அதனால இன்னொரு தடவை இங்க பார்க்கலாம். அஷ்டம கண்டா அத த்ரயோஹோத்கீதே குஷலா பபூவுஹு ஷிலகஹ ஷாலாவத்யஹ சைகிதாயனஹ தால்பியஹ பிரவாஹனஹ ஜைவலிஹ இதி தே ஹோச்சுஹு உத்கீதே வை குஷலாஹ ஸ்மஹ அந்த உத்கீதே கதாம் வதாமைதி. 3 ரிஷிகள் பேசின்றது பத்திய ஒரு ஆக்கியாயிகா இதிகாசம் அப்படின்னு இங்க பாஷ்யக்காரர் உபயோகப்படுத்துறார். இவ்வாறாக நடந்தது அப்படின்னு இந்த 3 ரிஷிகளும் எப்படி உத்கானம் பண்ணணும், உத்கானத்தை பத்திய சில விஷயங்களை விசாரம் பண்ணலான்ட்டு விசாரம் பண்ண போறார் அப்படின்னு ஒரு விஷயத்த இங்க ஸ்ருதி சொல்றது. அந்த 3 ரிஷிகள் யாருன்னா, ஒருத்தர் ஷிலக ஷாலாவத்தியர், இன்னொருத்தர் கைகிதாயன தால்பியா, 3வதாக பிரவாகனோ ஜெய்வலிஹி. இப்படி எல்லாரும் ஃபர்ஸ்ட் நேம் சர்நேமான்னு கேட்கக்கூடாது. ஒன்னு குவாலிஃபையிங் நேம், இன்னொன்னு அவளோட நேம். ஷாலாவத்தியராகிய ஷிலகர். அப்படி அது பார்ப்போம். பாஷ்யக்காரர் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அநேகதா உபாஸ்யத்வாத் அக்ஷரஸ்ய பிரகாராந்தரேன பரோவரீயஸ்த்வ குணபலம் உபாசனாந்தரம் ஆனினாய. அநேகதா உபாசியத்வ, பலவிதமாக உபாசிக்கப்படக்கூடிய தன்மை உடையதாகிய, உபாசியம் உபாசிக்கக்கூடிய, உபாசிக்கப்பட வேண்டிய படக்கூடிய தன்மை உடையதாகிய அக்ஷரஸ்ய, அக்ஷரம் என்கின்ற இந்த கீதத்தினுடைய ஓம்காரத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு? பலவிதமாக அதை உபாசிக்க முடியும். ஓம்கார உபாசனை வெவ்வேறு விதமா, அதுதான் நம்ம இவ்வளோ நல்லா பார்த்துட்டு வரோம். அப்போ அதுக்கு இன்னொரு ஒரு பிரகாரமும் உண்டு அப்படிங்கிறத இங்க காமிக்கிறார். ஸ்ருதி காமிக்கிறது. பிரகாராந்தரேன பரோவரீயஸ்த்வ குணபலம் உபாசனாந்தரம் ஆனினாய இதிஹாசஹ து சுகபோதனார்த்தஹ. பரவரியஹ, பரஹானா உயர்வானதுன்னு அர்த்தம். அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. வரியஹா அப்படிங்கிற பொழுது பெஸ்ட்னு அர்த்தம். அது ரெண்டுமே இந்த உபாசனத்துல இருக்கு. இன்னொரு உபாசனை இங்க சொல்லப்படுறது எதுக்குன்னா, மிக உயர்வான பலத்தை கொண்டு வரத்துக்காக. ஆனினாய என்னத்தை கொண்டு வரத்துக்கு? பரோவரியஸ்துவ குணபலம், உயர்வான பலத்தை, இதுவரைக்கும் கொடுத்த பலத்தை காட்டியும் உயர்வான ஒரு பலத்தை எடுத்து வருவதற்காக இன்னொரு உபாசனாந்தரம் இங்க இதிகாசமாக சொல்லப்படுறது. ஏன் இதிகாசம்னா, சுகபோதாயன்னு சொல்லிட்டார். ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிறது. எப்பவுமே ஒரு கதை சொன்னா புரிஞ்சிடும். ஒரு சிம்பிள் விஷயம், பொய் சொல்லக்கூடாது, உண்மையதான் சொல்லணும், அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்போம். ஆனா சாதாரண வேலையில உண்மை சொல்றது ஈஸி தான்ப்பா. ரொம்ப கஷ்டமான சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது உன்னால அவ்வளவு ஈஸியா அந்த நியமத்தை அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னு காமிக்கணும்னா ஹரிஷ்சந்திரன் கதை சொல்றோம் இல்லையோ. ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட ஒழுங்கா ஃபுல் அதோட எல்லா டைமென்ஷன்ஸையும் காண்பிக்கணும்னா அதை நரேட் பண்றது, ஸ்டோரியா நரேட் பண்ணும் பொழுது எஃபெக்டிவா இருக்கு.
அதனாலதான் இதிகாச புராணாதிகள் ஏற்பட்டிருக்கு. இங்க அந்த பாயிண்ட்டும் நம்ம பார்க்கலாம். இதிகாசா தூ சுக அவபோதனார்த்தா அப்படின்ட்டாரு இங்க பாஷ்யக்காரர். அது இந்த ரிக்குக்கு சொன்னார்னு எடுத்துக்கிறது ரைட்டு. கொஞ்சம் பிராடரா கூட அப்ப நம்ம அதை பார்க்கலாம். இதிகாசங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கு இப்போ? சுக்க அவபோதத்துக்காக. தர்ம விஷயங்களை உனக்கு வெறும்ன மனு தர்ம சாஸ்திரம் இப்படின்னு எழுதி ஸ்ருதி கிரந்தங்கள் கொடுத்தா மட்டும் உட்காந்து படிக்கிறது இருக்கே, அந்த தர்ம சாஸ்திர சம்க்ஷேப தர்ம சாஸ்திரம்னு இருக்கும். அது மொத்தமே ஒரு 150 பக்கம் புஸ்தகம். இருந்தாலும் அதை எடுத்து படிக்கிறது நமக்கு சிரமமா இருக்கும். தேவையான இடத்த மட்டும் அப்பப்போ தேவைப்படும் போது ஜஸ்ட் இண்டெக்ஸ் பண்ணிட்டு அதை போய் பார்த்துட்டு போயிட்டே இருப்போமே ஒழிய மொத்த புஸ்தகத்தையும் உட்காந்து படிக்கிறதுங்கிறது டேஸ்ட் இருக்காது. ஆனா அதே தர்ம சாஸ்திரத்தை மகாபாரதமா ஒரு இதிகாசமாக கொடுக்கும் பொழுது தேன் கலந்த மருந்தாக வருது. அப்போ தர்மங்கள் தானா புத்தியில ஏறுறது. இந்த இதிகாசங்கள் வழியாக தான், ராமாயண மகாபாரதம் வழியாக தான் நம்மளுடைய என்டையர் சொசைட்டியே சனாதன தர்மமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த சதர்ன் டிப்ல இருந்து நார்தர்ன் டிப் வரைக்கும் எங்க பார்த்தாலும் அந்த காலத்துல ராமாயண மகாபாரத உபன்யாசங்களா இருக்கட்டும், ஹரிகதாவாக இருக்கட்டும், நாட்டிய நாடகங்களாக இருக்கட்டும், எல்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல தெருக்கூத்தே நான் பார்த்திருக்கேன் என் சின்ன வயசுல. லவகுஷா இன்னைக்கெல்லாம் ஒரே திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு இருக்கிற ரொம்ப டீப் டெல்டா ஏரியாலேயே கும்பகோணம் பக்கத்துல ஒரு காவேரி கிராமம் எங்களோடது. அங்கேயே தெருக்கூத்து உண்டு, லவகுஷா. இன்னைக்கு திமுக ஆட்களோட தாத்தா அவரே லட்சுமணனா வேஷம் போட்டு நான் பார்த்திருக்கேன். நல்லா கர்நாடக சங்கீதம் பாடிட்டு. என்ன இப்ப கேட்டா ராமர்லாம் நார்த் இந்தியன் தெய்வம், தமிழுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறான். ஜஸ்ட் 50 இயர்ஸ் பேக் நான் சொல்றது. 50 இயர்ஸ் இருக்காது, மேபி 45 இயர்ஸ் பேக். நான் ரொம்ப பால்யத்துல இருக்கும் பொழுது பார்த்திருக்கேன். வெறும் பாமர மக்களுக்கு நடுவுலயே இது இருந்தது. பெரிய உபன்யாசகர்லாம் உட்கார்ந்து சொல்லணும்னு இல்லை, வெறும் தெருக்கூத்து வழியாக இதிகாசங்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அது மாதிரி நம்ம ஆந்திராவில் நடக்கிறத பார்க்கிறோம், கர்நாடகாவில் நடக்கிறத பார்க்கிறோம், கதகளி நடக்கிறத பார்க்கிறோம் கேரளால. நார்த்ல சொல்லவே வேண்டியதில்லை, துளசிதாசர் அவாய்வாய். இப்படி எதுக்கு சொல்ல வந்தா, இதிகாசா சுகபோதனார்த்தா. ரொம்ப சுலபமா ஒரு கஷ்டமான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதிகாசங்கள் உபயோகப்படுறது. அதனால இங்கேயும் இந்த ஒரு சின்ன கதைய ஸ்ருதி சொல்றது அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றார். த்ரயஹா த்ரிசங்கியாகாஹ ஹ இதி ஐதிஹ்யார்த்தः உத்கீதே உத்கீத ஞானம் பிரதி குஷலாஹ நிபுணா பபூவுஹு கஸ்மிஞ்சித் தேசே காலே ச நிமித்தே வா சமேதானாம் இது அபிப்பிராயः. வாக்கியம் த்ரயோஹோத்கீதே அப்படின்னு குஷலா பபூவுஹு. த்ரயஹா த்ரிசங்கியாகாஹ. த்ரயஹானா 3 பேருன்னு அர்த்தம், மூவர். சங்கியானா எண்ணிக்கை, எண்ணிக்கையில் 3 பேர். அப்புறம் ஹ உத்கீதேன்னு இருக்கு. அந்த ஹானா இண்டீடுன்னு அர்த்தம். ஏன் அந்த ஹானா இது ஐதிஹ்யார்த்தா, இப்படிதானே நடந்தது. திரையோக, ஆமா அந்த 3 பேர் அப்படின்னா இட் ஜஸ்ட் ரீஅஃபர்மிங் அர்த்தம். என்ன அப்ப அந்த ஹான்றதுக்கு ஐதிஹ்யம், இதுதான் நடந்தது. இட் இஸ் ரீஅஃபர்மிங். உத்கீதே உத்கீத ஞானம் பிரதி குஷலாஹா. உத்கீதே குஷலாஹ. உத்கீதம் ஆகிய சாம கானத்துல குஷலர்களான, குஷலர்கள்னா நிபுணர்கள். யோக கர்மசு கௌஷலம்னு சொல்றோம் இல்லையோ, ஹிந்தியில கூட குஷலதா யூஸ் பண்றோம். இப்ப குஷலஹானா நிபுணஹா. நிபுணர் நம்ம தமிழ்லயே யூஸ் பண்ற வார்த்தை தான். அரசியல் நிபுணர் அப்படின்னு எழுதுவானே, இன்னைக்கும் பண்றான். அது தமிழ் நினைச்சுன்னு தான் பேசுறான் முக்காவாசி பேர். நிபுணர்னாலும் சமஸ்கிருதம் தான். அரசியல் நிபுணர், மருத்துவ நிபுணர், வானிலை நிபுணர், அதெல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமா தமிழை யூஸ் பண்றோம். நிபுணாகன்ற வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைலாம் ஆச்சாரியாலே யூஸ் பண்ணது இல்லையா? அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். குஷலாக
பபூஹு. அப்படி 3 பேர் இருந்தா. மொத்தமே உலகத்துல 3 நிபுணர் தானா அப்படின்னு அர்த்தமான்றதுக்கு பாஷ்யக்காரர் கஸ்மிஞ்சித் தேசே காலே நிமித்தேவா சமேதானாம் இது அபிப்பிராய. 3 பேர் ஒரு டயத்துல கூடினான்னு அர்த்தம் இது அப்படிங்கிறார். ஏதோ ஒரு தேசத்துல ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக இவ 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கா. எங்கேயோ 3 பேர் ஏதோ ஒரு இதுக்கு வந்திருக்கா, ஒரு பிரயாணப்பட்டு வந்து கூடி இருக்கா. நாம சங்கீர்த்தனா ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கா 3 சாமவேதி. வந்து சாயங்காலம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா பொழுது போகாம உட்கார்ந்து இருக்கும் போது இவ 3 பேர் பேசிக்கிறா அப்படின்னு சும்மா சொல்ற. இதிகாசம் தானே சொல்றோம். ஏன்னா பாஷிகாரரே சொல்றார், நஹி சர்வஸ்மின் ஜெகதி திரயாணாமேவ கௌசலம் உத்கீதாதி விஞ்ஞானே. இவ்வளோ பெரிய உலகத்துல 3 பேருக்கு தான் வந்து உத்கீத விஞ்ஞான கௌசல்யத்துவம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதனால அப்படி எடுத்துக்க கூடாது. ஒரு சமயத்துல ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு 3 பேர் சேர்ந்தான்னு எடுத்துக்கோ. ஏன் ஸ்ருதி சொல்லுதே திரையோகி உத்கீதே குஷலா பபூன்னு, அப்போ மொத்தமே 3 பேர் தான் அந்த டயத்துல இருந்தான்னு எடுத்துக்க கூடாதா? அதுக்குதான் பாஷ்யக்காரர் சொல்றார், ஸ்ரூயந்தேஹி உஷஸ்தி ஜானஸ்ருதி கைகேய பிரவருத்தயா சர்வஜ கல்பாக. இல்லையே, வேதத்திலேயே இன்னும் பல பேருடைய பெயர் சர்வஜர்களாக சொல்லப்பட்டிருக்கே. உஷஸ்தி ஜானஸ்ருதி கைகேயர் இப்படி பல பேர் இருந்தான்னு வேதமே சொல்றதுனால இதுவும் ஸ்ருதி வந்து இந்த மாதிரி 3 பேர் தான் இருந்தான்னு சொல்லியிருக்காதுன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்றார். ஏன்னா வெறும் லாஜிக்கை மட்டும் வச்சு ஸ்ருதி சொன்னதை நம்ம கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால ஸ்ருதி சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையே இங்க கொண்டு வரார். கேதே த்ரயா, இந்த 3 பேர் யாரு? இத்தியாக ஷிலகா ஷாலவதா ஷாலவதா ஷாலவத்யஹானுங்க. ஆமா, ஷாலவத்யா தான். ஷிலகா ஷாலவத்யா அப்படின்னு இருக்கு வாக்கியம். ஷிலகா நாமதா, பேரு ஷிலகர், ஷிலக் அப்படின்னு பேரு அவர். அவர் யாருன்னா ஷாலவத்யா தஸ்யாவத்தியம் புமான் அப்படின்னு ஷலாவதா அபத்தியம் தத்தித பிரயோகம். ஷலாவதரனுடைய புத்திரன் ஷிலகன். பேர் வச்சுட்டு இருக்கா அந்த காலத்துல ரிஷிகள்லாம். ஷலாவதகான்றவர் ஒரு ரிஷி, அவர் புத்திரனாகிய ஷிலகர்ன்றவர் ஒருத்தர். இரண்டாவது அடுத்த வாக்கியம் சைகிதாயனஹ தால்பியா, தால்பியராகிய சைகிதாயனர். அப்ப சைகிதாயனர்ன்றது சிகிதாயனஸ்ய அபத்தியம், சிகிதாயனருடைய புத்திரனாகிய தால்பியர். ஆனா அந்த தால்பியருமே தத்தித்தம். அதனால தல்பகோத்திரஹா தால்பியா, இந்த தல்பகோத்திரத்தில் இருக்கக்கூடியவர் சிகிதாயனருடைய புத்திரர். இப்ப பேர்ல இருந்தே அந்த காலத்துல அவளை பத்தி பல விஷயம் தெரிஞ்சுன்ற முடியாது. எதுலயுமே ரேண்டம்னஸே கிடையாது. அதான் பியூட்டி. என்ன இப்ப பேர் வைக்கிறானே, நம்ம எல்லாம் வைக்கிறோம்ல, ஆஷிக் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறான். அனூப். ஏன் அனூப்னா அனூப் வச்சா அப்பா அதுக்கு அவருக்கு பிடிச்சிருந்தது அந்த சவுண்டு, அதனால அனூப், அவ்வளவுதானே. அதுக்கு மேல ஒன்றும் காரணம் இல்லை. ஒரு பேர் சொன்னா அதை வச்சு ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. எந்த அனூப்பா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம கிராமங்கள்லயே இந்த கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி உண்டு. 2-3 விஸ்வநாதன் இருப்பான். விசு, கோடியாத்து விசு, என்ன வாக்கண்ணாவாத்து விசு, இப்படி இருக்கும் பேரு. அம்பி, அம்பின்றது பேர் வந்து எங்க ஊர் பக்கம்லாம் அம்பி ஒரு 10 பேர் இருப்பா. போஸ்ட் ஆபீஸ் அம்பி, மாடியா தம்பி, குருகுலா தம்பி, இந்த மாதிரி. இதெல்லாம் இந்த குவாலிபிகேஷன் விசேஷம். அந்த மாதிரி பல தால்பியர் இருப்பா. இது எந்த தால்பியர்னா சைகிதாயன தால்பியர் அப்படி. சிகிதாயனருடைய புத்திரனாகிய இந்த தால்பியர். அப்படி அவ பேரே அப்படிதான் இருந்திருக்கு. அதுல அந்த தால்பியருமே தல்பிய கோத்திரோத்பவர். தல்பிய கோத்திரத்திலேயே 3 பேர் இருக்கானேப்பா. இது எந்த தல்பியன்? தால்பியன்னா சைகிதாயனன், சிகிதாயனாபத்தியம். சைகிதாயனரே 2 பேர் இருந்தான்னா, அண்ணா தம்பி இருக்கான்னா என்ன? அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஜேஷ்டா கனிஷ்டகான்னு சேர்த்துக்க வேண்டியதான். அதாவது கரெக்டா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி பேர் ஜென்ரலா வைக்காம, அதுக்காக சொல்ல வந்தேன். தியாமுஷ்யனோவா துவயாம் அமுஷ்யாயனஹா
துவயாமுஷ்யாயனோவா, இல்ல ரெண்டுமே பேரா இருந்திருக்கலாம் அப்படின்றார். சைகிதாயனர் தால்பியர் என்ன ஒத்தரால பிறந்து இன்னொருத்தரால வளர்க்கப்பட்டார் அப்படின்னு ஸ்வீகாரம் எடுத்துட்டு இருக்கலாம். சிகிதாயனருடைய புத்திரனை தல்பியர் ஸ்வீகாரம் எடுத்திருந்தாருன்னா அவர் சிகிதாயனராகவும் இருந்து தால்பியராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையோ. ஏன்னா கோத்ரோத்பவகான்னு கோத்திரம்னா 4 தலைமுறைக்கு அப்புறம் இருந்தா கோத்திரன். புத்திர பௌத்திர நப்திர அதெல்லாம் தாண்டி போன அப்புறம் கோத்திரன்னு வந்துடுறது. அதுக்கப்புறம் என்ன எப்ப பிறந்தாலும் கோத்திரம் தான். அத்தனை தலைமுறை தல்பியர் தாண்டி வந்தவன்னு எடுத்துக்கலாம். இல்ல நேரடியாவே தல்பிய புத்திரன் தால்பியன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. தல்பிய புத்திரன் தால்பியன் எடுத்துக்கும் பொழுது ஏற்கனவேதான் சைகிதாயனர்னு ஒரு பேர் இருக்கே. அப்போ சிகிதாயனருடைய புத்திரனா தால்பிய புத்திரனான்னா தல்பரனுடைய புத்திரனா ரெண்டுமே இருக்கலாமே. ஒத்தன்டேந்து பிறந்து இன்னொத்தன்ட ஸ்வீகாரம் போனவரா கூட அப்படின்னு ஒரு காரணம் சொல்றார். மூன்றாவதா யார் இருக்கானா பிரவாகனோ நாமதா ஜீவலஸ்யாபத்தியம் ஜெய்வலிகி. பிரவாகனர் என்கின்ற ஜீவலனுடைய புத்திரன். இப்படி 3 பேர் 3 ரிஷிகள். தேஹோச்சுஹு அந்யோன்யம் 3 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிறா. தேஹோச்சுஹுன்னு இருக்கு. தேஹ ஊச்சுஹு என்ன பேசிண்டான்னா உத்கீதே வை குஷலஸ்மஹா உத்கீதே வை குஷலாஹா நிபுணாஹா இது பிரசித்தாஸ்மஹா. நாம 3 பேரும் தான் உத்கீதத்துல கௌசல்யம் இருக்கிறவாளா இருக்கும், பிரசித்தமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த உத்கீதே கதாம் வதாமைதி. அதனால உத்கீதத்தை பத்தி வாதம் பண்ணலாம் அப்படி. கதானா இங்க வாதம், ஏன்னா வதாமன்னு இருக்கு பாஷ்யம். அத்தா அந்த எதி அனுமதி பவதாம் உத்கீதே உத்கீத ஞான நிமித்தாம் கதாம் விசாரணாம் பக்ஷ பிரதிபக்ஷோ உபன்யாசேன வதாமஹா வாதம் குருமஹா. நாம தான் உத்கீதத்துல இப்போ கொஞ்சம் பிரசித்தியா கௌசல்யம் இருக்கிறவாளாக இருக்கும். அதனால நம்ம அதை பத்தி கொஞ்சம் விசாரம் பண்ணலாம்னு நம்ம முடிவு பண்றோம். ஒருத்தர் கேட்கிறான், உங்களோட அனுமதி இருக்குன்னா கொஞ்சம் அதை பத்தி பேசலாமா அப்படின்னு. அனுமதி இருப்பவதாம் உத்கீதே உத்கீத ஞான நிமித்தாம். உத்கீதத்தை பத்தி சாமத்தை பத்திய ஒரு ஞானம் ஏற்படவும், கதாம் விசாரணம் ஒரு விசாரம், பக்ஷ பிரதிபக்ஷ உபன்யாசேன இதை பத்தி இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படி இருக்காது, அதுதான் பக்ஷம் பிரதிபக்ஷம், பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. உபன்யாசேன வதாமஹா வாதம் குருமஹா, நம்ம வாதம் பண்ணலாமா. சம்வாதம் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட பண்றது, ஆர்கியூமெண்ட் எல்லாம் கிடையாது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விஷயம்தான் முக்கியம். அதுக்குதான் சம்வாதம்னு பெயர். கிளாரிட்டி கிடைக்கும். ஏன் சம்வாதம் பண்ணணும் அப்படின்றதுக்கும் காரணம் சொல்றார் பாஷிகார். ததாச்ச தத் வித்ய சம்வாதே விபரீத கிரகண நாசா அபூர்வ விஜான உபஜனஹா சம்சய நிவృத்திஷ்ச அத்தஹ தத்வித்ய சம்யோகா கர்த்தவ்யः இதி இதிஹாச பிரயோஜனம். ததாச்ச அந்த மாதிரி சம்வாதம் பண்ணும் பொழுது விபரீத கிரகண நாசா, ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அது நாசமாகும். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம சூப்பர் ஃப்ளூவஸா தெரிஞ்சு வச்சிருப்போம், அதை பத்தி டீப்பா யோசிச்சிருக்க மாட்டோம். இன்னொருத்தர் யோசிச்சிருப்பார், அவர் அந்த யோஜனையை வெளியே கொண்டு வருவார். இல்ல அவர் ட்ரிகர் பண்ற அந்த திங்கிங் ப்ராசஸ்ல நமக்கே புதுசா அது அறிவு வளரலாம். ஒரு அன்வேஷணம், ஒரு இன்வெஸ்டிகேஷன் தானே. இன்வெஸ்டிகேட் பண்ணாதானே ஒரு விஷயத்துல உண்மை வெளிவரும். அதனால விபரீத கிரகண நாசமாகும், அபூர்வ விஞ்ஞானம் வரும். அபூர்வம்னா ஏற்கனவே தோன்றாத விஷயங்கள் இப்ப தோன்றும், இல்ல காதுல விழப்படும். அப்போ சம்சய நிவிருத்தி இல்ல. சில சமயம் எதையா யோசிச்சுட்டு சந்தேகத்தை அப்படியே விட்டுட்டு இருப்போம், அந்த சம்சய நிவிருத்தி ஆகும். இதெல்லாம் இந்த மாதிரி வாதம் பண்ணும் பொழுதுதான் நடக்கும். அதனாலதான் சம்வாதம் ரொம்ப முக்கியம். ஞான யஜ்ஞம், ஞான யஜ்ஞம் இதுதான். அதனாலதான் அந்த காலத்துல சத்திரம், சாஸ்திரார்த்தம் இதெல்லாம் நடந்தது. ஒன்றாகணும், கூடி இதை பத்தி விசாரம் பண்ண மந்தனம் பண்றது, சமுத்திர மந்தனம் பண்றதுன்னு சொல்றதோன்னு கடலை கடைஞ்சா
கடலை போய் கடைவாளான்னா இதுதான் விசாரம். சுத்தி என்ன சொல்றது என்ன சொல்றது தேடி 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 முத்து முத்தா இருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியங்களை வெளியில எடுக்கிறார். பலவிதமான ரத்னங்கள் கிடைக்கிறது. அப்போ விசாரத்தினாலதான் அதெல்லாம் நடந்தது. அந்த மாதிரி பண்ணணும்னு ஸ்ருதியே காமிச்சு கொடுக்கறது. எப்படி ஒரு விஷய ஞானம் ஏற்படுத்திக்கணும். அத்தகா தத்வித்ய சம்யோகா கர்த்தவியா. இந்த மாதிரி வித்யா சம்யோகம் பண்ணணும், விசாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வித்வான்களும் சேரணும் அப்படிங்கிறது இங்க காண்பிச்சு கொடுக்கறது இந்த கதையினால. வித்ய சம்யோகா, வித்வான்களுடைய சம்யோகம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இதிகாசத்தினுடைய பிரயோஜனம். அது இந்த சிலகாதி விஷயங்கள் மக்கள் விஷயத்துல புரிய வருது அப்படின்னு இது ஆக்கியம். மேல போக போப்பா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.